சிவா முனிஸ் போயிட்டு வரோம், இதுவும் நினச்சிக்கிடாதீங்க. என்னென்ன ஒரு வாரம் இருப்பேன்னு சொன்னீங்க, வெளியெல்லாம் போலான்னு சொன்னீங்க, இப்போ உடனே கிளம்புறீங்க. முனிஸ் மைனி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா வந்துருவோம். போங்க மைனி, வந்துட்டு இப்படி உடனே ஓடுதீங்க. முனிஸ்மா கண்டிப்பாக அண்ணன் அடுத்த மாதம் வருவேன், வந்து ஒரு வாரம் இருப்பேன். இப்போ அவசரமான வேலை வந்துட்டாதான் உடனே கிளம்ப வேண்டியதாயிட்டு. சரிண்ணே. சிவா முனிஸை நல்லா பார்த்துக்கிடுங்க சரியா? அவன் ரொம்ப பயந்த பிள்ளை. அவளை பயந்த பிள்ளை எம்மாடி, அவ ஆட்களை பயம் காட்டுற பிள்ளை. இல்ல அத்தை, அவர் ரொம்ப பயந்த பிள்ளை, பாவப்பட்ட பிள்ளை. சிவா நல்லா பார்த்துக்கோங்க சரியா? அவரும் சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவாரு. சிவானே, நீ சீக்கிரமா அந்த ஊரை விட்டு இங்க வா. இங்க ஏதாவது ஒரு வேலையை தட்டிட்டீரு. ஆமா, 50,000 1,00,000 சம்பளம் வாங்கினாதான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இங்கே ஏதாவது ஒரு 20,000 சம்பளத்துல வேலைக்கு போ. நல்ல சொல்லுமா, நானும் அதான் சொல்லுதேன், பெங்களூரை விட்டு வா வான்னு கேட்க மாட்டுக்கான். மருமவ கவர்மெண்ட் ஜாப்பு விட்டுட்டு போக முடியாது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில உட்காந்து வேலை செய்ய வேண்டியதான். அப்படி இருக்க முடியாது, அதுல அத்தை ஒன்னா தானே இருக்க முடியும். என்னதான் சண்டை போட்டுட்டாலும் நீங்களும் மாமா ஒன்னா தானே இருக்கீங்க, வேற வேற ஊர்லயா இருக்கீங்க. போய் தொலைய மாட்டுக்கால போவான்னு பார்க்கேன். பிரியங்கா நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதான் அதெல்லாம் நான் அப்போதே கார்ல எடுத்து வச்சாச்சு. சரி நாங்க போயிட்டு வரோம். முனிஸ் ஃபோன் பண்றேன், அடுத்த மாசம் கண்டிப்பா வருவேன் சரியா? ஆ சரிண்ணே. முனிஸ் மைனி போயிட்டாரே. ஆ சரி மைனி. சூர்யாகுட்டி வா போலாம். பெரியப்பா போயிட்டாரே. சரிம்மா, அடுத்த மாதம் கண்டிப்பா வா. அப்புறம் உங்கள் அப்பனையும் வர சொல்லு, இவனெல்லாம் பார்த்து பல மாதம் ஆகுது சரியா? ஆ சரி பெரியப்பா. மாமா போயிட்டாரு. காரை பத்திரமா ஓட்டுங்கன்னு. சரி மாமா. போயிட்டாரேன் எல்லாருக்கும் பாய். ஆ சரிண்ணே. மாமா அத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க. முனிஸ் பாவம், நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்கண்ணே. சிவாவும் ஊர்ல இருக்க மாட்டேக்கா பார்த்தீங்களா? ஆமாம் மாப்பிள்ள, நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். அவள் தான் ஒரு மாதிரி திமிரு பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளையை நம்ம தானே பார்த்துக்கிடணும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா? சரி சரி. முனிஸ் வா, நம்ம ரூமுக்கு போலாம். அப்புறமா போலாம். என்ன அண்ணன் போயிட்டாங்கன்னு ஃபீலிங்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் போயிருவேன், அப்புறம் ரொம்ப ஃபீலிங் ஆயிருவேன். கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசு வா, நான் சாயந்தரம் கிளம்பணும். ஆ சரி. எந்த நேரமும் பொண்டாட்டிய ரோம்புகளை கூட்டு கூட்டு பேரணும். என்ன ஜென்மமோ. அவனு என்னைக்காவது ஒரு நாள் தான் வாரா, 2 நாள் இருக்கான். உனக்கு பொறுக்காத ப. ஆமா, இவருக்கு உடனே பேதி எடுத்துரும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு பேசாம கீரை குழம்பு வச்சிட வேண்டியதான். நேத்து கறி எடுத்தாச்சு. செல்லம்மாக்கா, டிவி ரிமோட்டை கொண்டா, டிவியை மாத்தி ஏதாவது பார்ப்போம். டிவி பக்கத்துல தான் இருக்கு தங்கராசா, நீ எடுத்துக்க. கீழே தானே உட்காந்துருக்க, எடுத்து கொடுத்தா என்ன? தரையில இருந்து நான் எந்திரிச்சு வரணுமோ? எடுத்துக்க. சப்பானி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காதக்கா, கொஞ்சம் வேலை செய்யி. தங்கராசனை என்ன வேலை செய்யல இந்த வீட்டுல? இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சமையல்ல இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும். அப்புறம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அது உன் தலையெழுத்து, உனக்கு வச்சிருக்கிற மருமவ அந்த லட்சணம். அதான் எல்லா வேலையும் வயசான காலத்துல செஞ்சுக்கிட்டு கிடக்க. ரிமோட் எடுத்தா பேசாம சம்மந்தி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இவனை பயம் காட்டிக்கிற வேண்டியதுதான். ஓவரா போறான். எடுத்து தாக்கா, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அங்க நின்று கை நீட்டிக்கிட்டு இருக்குங்க, கொண்டா. இப்ப பாரு உன்னை என்ன செய்தேன்னு பாரு. கொக்கர கொக்குமாங்கோ, இந்த ரிமோட்டை எடுத்துக்கோ, இந்த ரிமோட்டை எடுத்துக்கோ. யாத்தாடி அத்தை பாட்டுக்கு என்னாச்சு? ஐயே இந்த கிழக்கு வர பார்த்துட்ட. ஐயே இப்ப என்ன செய்ய? அக்கா பேயி, அக்கா பேயி. அத்தை பாட்டி பேயி, அத்தை பாட்டி பேயி. இந்த தங்கராசா பக்கத்துல வந்து ரிமோட்டை எடு, ரிமோட்டை எடு, ரிமோட்டை எடு. எக்கா கண்ணு வாயு ஏன் ஒரு தினசா இழுத்துட்டு போகுதுக்கா? நான் அக்கா இல்ல, நான் வேற 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 மாதிரி. யாத்தாடி பேயி. யாத்தாடி பேயி, யாத்தாடி என் பிள்ளை. வா வெளியே ஓடிடுவோம். பரவாயில்லையே, பிள்ளை மேலெல்லாம் பாசம் இருக்கா? சரி சரி, இந்த பயத்தை வச்சே இவங்க 2 வரையும் வேலை வாங்கிட வேண்டிதான். தங்கராசா, நெட்டவள்ளி, பெரிய வாங்க. யோ தாத்தா, என்னையா பண்ணிரு எங்க அத்தை பாட்டிய? ஒரு மாதிரி கண்ணெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணு கண்ணு எதுவும் நோண்டி விட்டீரா? கண்ணை நோண்டதுக்கு நான் என்ன அரக்கனா? நான் கிடையாது.
அப்புறம் ஏன் எங்கள் அத்தை பாட்டி ஒரு தினுசார் பண்ணிக்கிட்டு இருக்கு? நீர் தான் என் வீட்டில் கிடந்துக்கிட்டு எங்கள் அத்தை பாட்டிக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதான் அவர் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. கரு, நான் ரிமோட்டை தான் எடுத்து கேட்டேன். அவ திடீர்னு ஆக்கையும் கண்ணையும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம் எங்கள் அத்தை பாட்டி, நல்லா இருந்த பொம்பளை இப்படி ஆயிட்டு. எல்லாம் உம்பரால தான். வீட்டை விட்டு ஓடுமையா வெளியே? நான் ஏன் போனோம்? நான் இருப்பேன். நான் பொங்கலுக்கு அப்புறம் தான் போவேன். பொங்கல் 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 பொங்கச்சோரை தின்னுட்டு போனோம்ல இப்படி கடந்து துடிக்காரு. யோ போக வேண்டியதானே ஐயா, ஏன் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீரு? எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு இருக்கிறையா? எங்கள் அத்தை பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு உங்களை சும்மா விட மாட்டேன். நான் வேணா ஏதாவது மந்திரவாதியை கூட்டிட்டு வரட்டா? ஒரு மந்திரவாதியும் வேண்டாம். எங்கள் அத்தை பாட்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், ஒரு வேலையை பார்த்துட்டு போவோம். வீட்டுள்ள போவதுக்கே பயமெல்லாம் இருக்கு. நாக்க ஒரு தினுசால சுத்திக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. தெருக்காட்டுல போய் எங்கேயாவது படுத்துருவோம். அத்தை பாட்டி அப்படியே விட்டு போகவும் மனசு இல்லை. அத்தை பாட்டியோய், ஓ அத்தை பாட்டியோய் போவோம். நார்மலாக இருந்ததுன்னா என்ன ஆச்சு இப்படின்னு கேட்போம். இதே மாதிரி நாக்கையும் கண்ணையும் உருட்டிக்கிட்டு இருந்ததுன்னா திருப்பி வெளியே தான் ஓடி வரணும், வேற வழி கிடையாது. தூரத்துல நெட்டவழி புருஷன் வாரான். இதுதான் சரியான சமயம். நடிச்சு படுத்துருவோம். என்ன இது? இது தாடிக்காரன் தானே? ஐயோ ரோட்டில் மயங்கி கிடக்கானே. இவன் கிட்ட போகவும் பயமாக இருக்குது. ஏற்கனவே அன்னைக்கு ஆஃபீஸ் வேற வந்து கடிச்சு வச்சுட்டு போனவன். ஆனால் பார்க்கவும் பாவமாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரிலையே. மயங்கி எதுவும் விழுந்துட்டானா? இவன் பேர் என்னன்னு தெரிலையே. ஏய் தாடி, தாடி எந்திரி. தாடி, தாடி என்னாச்சு? மூச்சு இருக்கான்னு தெரிலையே. யோ தாடி, யோ தாடி எந்திரியா, என்னாச்சு? ஒன்னும் அவளை சாரி, நடிச்சிட்டு இருக்கேன். அவுக் 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 அவுக். பேதியில் போகிற நாயை எதுக்கு என்ன கடிக்க? அடிக்கடி வந்து கடிச்சிட்டு இருக்க. மன்னிச்சுக்குங்க சாரி. நீங்க ரொம்ப நல்லவங்க. பச்சே உங்க மனைவி ரொம்ப கெட்டது. அதனால நீங்கள் மனைவியை நான் போய் கடிக்கிறது நல்லா இருக்காது, தப்பு. அதனால அது என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு கடி விழுந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம எலிஃபண்ட் வேடத்துக்கு நீங்க மொட்டையெல்லாம் போட்டு விட்டது என்னால மன்னிக்கவே முடியாது. உங்க கடியை தினமும் பார்க்கும்போது உங்கள் மனைவி வருத்தப்படணும். நம்ம இது போல் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். உங்கள் மனைவி திருந்துற வரைக்கும் நம்மளுக்கு கடி விழுந்துகிட்டே இருக்கும். பேதியில் போகிற மூதேவி இப்படி கடிச்சு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. சி, கறிக்கு செத்த மூதேவியாக இருக்கும் போல. இந்த பானுமதி கூட சேர்ந்து இதுவும் விளங்காததாயிட்டு போல. இனி ரோட்டில் எவன் விழுந்து கிடந்தாலும் பார்க்கக்கூடாது. என்ன கடி கடிக்கா எப்பா. என் பொண்டாட்டி திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவங்கிட்ட தினமும் கடிப்பட்டு சாவறதுக்கு பெசாட்டிக்கு இவன் இருக்கிற பக்கமே வந்துடக்கூடாது. இல்லைன்னா இவனை பிடிச்சி எங்கேயாவது நாடு கடத்தி தான் விடணும். இந்த இடத்துல உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது? ஆமாம், மிந்தி ஒர்க்கு இந்த இடத்துல இருக்கும்போது தானே சுந்தரி குத்துவிளக்கு கொண்டு நம்மளை குத்த வந்தா. அதெல்லாம் மறக்க முடியுமா? நம்ம குரூப்பில் நிறைய பேர் சண்டை போட்டு அப்புறமா நம்ம கூட சேர்ந்து ஆளுவோதான். என்னக்கா? ஆமா ஆமா, முதல்ல இளிச்சக்கா அந்த ஊருக்கு வந்தாவ. கீதா இளிச்சக்கா கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டா. நம்மளெல்லாம் போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பா. இளிச்சக்காலும் கீதாவும் இனி என்ன பாடுபடுத்தியிருக்காவும். என் வீட்டு முன்னாடிலாம் வந்து இனி அடிச்சு குப்பையெல்லாம் போட்டு அது ஒரு காலம். அதே மாதிரி சான்ஸ் ராணி என்னவா, அவளும் அப்படித்தான் விஞ்சிக்கிட்டு அலைஞ்சா. இப்போ அவளும் நம்ம கூட்டத்தில் சேர்ந்துட்டா. இதில் நம்ம கூட எப்பவுமே செட்டு சேராமல் இருக்கிற ஒரே ஆளுப்பு அனுமதி மட்டும்தான்க்கா. ஏப்பா அவ வேண்டவே வேண்டாம்ப்பா. அவ அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவ கூட சேரதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். வெறும் பீட மூஞ்சி. நம்ம பங்கஜமா இப்படி பேசுறது நம்ப முடியலையா? ரொம்ப பண்ணிட்டாக்கா. போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா எந்த நேரமும். ஆமாட்டி, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஏக்கா, நம்ம ஊரில் ஒரு அக்கா வந்து தையல் சொல்லி கொடுக்க போகிறாங்களாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதுமாக்கா? நம்மளை போய் தையல் படிப்போமாக்கா? அதுக்கெல்லாம் எங்கிட்டையும் நமக்கு நேரம் இருக்கு. ஏன் இப்படி உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு? தையல் படிக்க நேரம் இல்லையா? சும்மா போவண்டி. இல்லட்டி, இது நம்ம கிடைக்கிற நேரத்துக்கு வந்து இங்க உட்காந்து பேசுதும். தையல்லாம் இந்த டைமுக்கு தான் வரணும்னு சொல்லுவாவல்ல. ஏக்கா மதியானம் 2 to 3 தான்க்கா. எல்லாரும் சாப்பிட்டு உறங்குற நேரம் தானே போயிட்டு வந்துருவோமேக்கா. 10 நாள் கிளாஸ் தானாக்கா. எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களாம். ப்ளவுஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்களாம். அப்படியா? சரி, அப்ப போவோம். என்னையில இருந்து? நாளையில இருந்துக்கா. சரி சரி, நாளையில இருந்து போவோம். எங்க எலிஃபண்ட் மேடத்துக்கு மொட்டையை போட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கீங்க? எங்க மேடம் 50 முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. 50 முட்டையும் போனாலும் பரவாயில்ல. இதை வச்சு இவங்களை அடிச்சு இன்னைக்கு விரட்ட போறேன். சை, காக்கா எச்சம் போட்டுட்டு மூஞ்சில. காக்கா எச்சம் மாதிரி தெரியல. இது முட்டை. பறவையுடைய முட்டை.
ஒருவேளை கூட்டுல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கேன். சே, வீணா ஒரு முட்டை உடைஞ்சிட்ட. என் மேலே தான் விழணுமா சை? கழுவிரு சரியாயிரும். இது என்ன ஏமாலையும் முட்டை விழுது? ஏன் பங்கச்சக்கமும் மண்டையில் ஆஃப் பாயில் கிடக்கு. ஐயே, என் மண்டை மேல முட்டை கரெக்டா சேப்பா விழுந்திருக்க. அப்படியே குனி. ஐய பாவமே, என்ன பறவை முட்டைன்னு தெரியலையே, எப்படி ஒண்ணு நாளா விழுது. இது என்ன முட்டை மலையா விழுது? பறவை என்ன இவ்வளவு முட்டை போடுமா? எல்லாமே நான் தான் போட்டேன். எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு மொட்டை போட்டு விட்டீங்கல்ல, அதான் உங்க எல்லாரும் மேலேயும் 50 முட்டையை வச்சு அடிச்சுட்டேன். ஆட அறப்போத நாயை எங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் முட்டை கிட்ட ஏதாவது பொரிச்சாது தின்றுப்போம். அம்புட்டு இப்படி மண்ணில் போட்டு வீணாக்கிட்டிய விளங்குவியா நீ? இன்னைக்கு ஃபுல்லா முட்டை நாத்தத்தோடயே இருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை. அதே மாதிரி தினமும் உங்க ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு தண்டனை நடக்கும். இது எல்லாம் எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு முடி வளர்ற வரைக்கும். முட்டை முடிக்கு நல்லது. நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். முட்டையை உடைச்சதுக்கு உங்க மேடம் இன்னைக்கு போட்டு கொல்ல போறா பாரு. இல்ல, எங்க மேடம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ரொம்ப நியாயமானவன் தான். ஆனா எங்க மேடம்க்கு மொட்டை போட்டு எனக்குள்ள இருந்த மிருகத்தை எழுப்பி விட்டுட்டீங்க. வரட்டா? இவன் மோரைய பாருங்க, வயசான பூனை கணக்கா இருக்கு. ஏடி பங்குசு, ஏற்கனவே உன் தங்கச்சி பிரச்சனையே இங்க பெரிய பாடா இருக்கு. உன் தங்கச்சி கூட இருக்கிறவனும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்னட்டி செய்ய? எரிச்சலா இருக்க. மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறுக்கு பையன். சார், முட்டையை பூரா வீணாக்கிட்டு மேலே பூரா நாளடிச்சிட்டான். சரி, எல்லாரும் வீட்டில் போய் நல்லா சாம்பு போட்டு குளிப்பு. வேற என்ன செய்ய? இவனே டெய்லி ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் போலயே கடவுளே.